அன்பு நேயர்களே, இன்று நாம் பார்க்கப் போகும் முதல் பாடம் அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் கேட்ட அந்த மன்னிப்பு கூறலிலிருந்து தொடங்குகிறது. அர்ஜுனன் சொல்கிறான், கிருஷ்ணா, அன்று நீ சொன்னதை நான் மறந்துவிட்டேன். இதை கேட்டதும் கிருஷ்ணர் ஒரு நிமிடம் வருத்தப்படுகிறார். அவர் அர்ஜுனனை பார்த்து கேட்கும் கேள்வி நமக்கும் பொருந்தும். அர்ஜுனா, உனக்கு நான் அவ்வளவு உயர்ந்த ஞானத்தை கொடுத்தேன். அதை சேமித்து வைக்க உன்னிடம் இடமில்லையா, அல்லது அதன் மதிப்பு உனக்கு தெரியவில்லையா? இதை ஒரு சின்ன உதாரணம் மூலம் பார்ப்போம். ஒரு பெரிய பணக்காரர் தன் மகனிடம் ஒரு வைரக்கல்லை தந்து, இது மிகவும் விலையுயர்ந்தது, பத்திரமாக வைத்துக்கொள் என்கிறார். அந்த மகன் ஏதோ விளையாட்டில் மும்மரமாக இருக்கும்போது அதை சட்டையில் போட்டுக்கொண்டு மறந்துவிடுகிறான். விளையாடி முடித்து திரும்பி வந்து பார்க்கும்போது சட்டைப்பையில் ஓட்டை, வைரக்கல் காணாமல் போய்விட்டது. இப்போது அவன் தன் தந்தையிடம் வந்து, அப்பா, அது காணாமல் போய்விட்டது, இன்னொன்று தாருங்கள் என்று கேட்டால் தந்தை என்ன சொல்வார்? உனக்கு அதன் மதிப்பு தெரிந்திருந்தால் நீ கவனமாக இருந்திருப்பாய் என்றுதானே சொல்வார். அதே நிலைதான் நமக்கும். ஆன்மீக உண்மைகளை நாம் கேட்கிறோம், படிக்கிறோம். ஆனால் இப்போது நமக்கு என்ன கவலை? எல்லாம் நன்றாகத்தானே போகிறது என்கிற மெத்தனத்தில் அதை உள்ளத்தில் பதிய வைக்க தவறிவிடுகிறோம். கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, நான் அன்று ஒரு உயர்ந்த நிலையில் இருந்து பேசினேன். ஒரு மழை திறந்த வெள்ளம் போல அந்த ஞானம் வந்தது. இப்போது அந்த பாசனம் முடிந்துவிட்டது. இனி அந்த பழைய வெள்ளத்தை அப்படியே கொண்டு வர முடியாது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் கருத்து காலம், டைம். ஒரு குருவோ ஒரு நல்ல புத்தகமோ அல்லது ஒரு நல்ல எண்ணமோ உங்களை தேடி வரும்போது அந்த தருணத்தை இறுக்கமாக பிடித்துக் கொள்ள வேண்டும். பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போட்டால் அதே தெளிவு மீண்டும் கிடைப்பது கடினம். ஆனால் கிருஷ்ணர் கருணையை வடிவானவர். அர்ஜுனன் மேல் அவருக்கு கூபம் இருந்தாலும் ஒரு நண்பனாக அவன் மேல் அன்பு இருக்கிறது. எனவே அவர் சொல்கிறார், சரி அர்ஜுனா, நீ மறந்துவிட்டாய் என்பதற்காக உன்னை அப்படியே விட்டுவிட மாட்டேன். நேரடியான உபதேசமாக இல்லாமல் முற்காலத்தில் ஒரு பிராமணருக்கும் ஒரு சித்தருக்கும் நடந்த உரையாடலை உனக்கு சொல்கிறேன். அதன் மூலம் உனக்கு தெளிவு பிறக்கும். அப்படி அந்த சித்தர் சொன்ன ரகசியம் என்ன? அதை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.